Welcome to VL Academy. In the video, issue 4 feature and reissue of shares chapter, other exercise problem number 46 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.121. So, நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அஃபிலியேட்டட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணியும் நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். There is no extra charges for that. And இதுதாங்க 46th ப்ராப்ளம். இதுல வந்து லைன் ஆன் ஷேர்ஸ். லைன் ஆன் ஷேர்ஸ் அப்படின்னா லைக் இப்போ வந்து நான் ஒரு 10 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர்ஸோட அப்ளிகேஷன் மணி பே பண்ணிட்டேன், அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணிட்டேன். ஓகே, பட் வென் கால் மணி கம்ஸ் அதை என்னால் பே பண்ண முடியல. அப்போ கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ் எல்லாம் எடுத்து வேற ஒருத்தருக்கு வித்துருவாங்க. ஓகே, வேற ஒருத்தருக்கு விற்கிறப்போ அங்க இருந்து அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. இப்ப நான் பே பண்ணியிருக்கேன் இல்லையா அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும், அதை எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், மேம் ஃபோர் ஃபீச்சரும் இதே மாதிரி தானே அப்படின்னு. த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபோர் ஃபீச்சர் அண்ட் லைன் ஆன் ஷேர்ஸ் இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஃபீச்சரை பொறுத்த வரையும் நான் பே பண்ண அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் எனக்கு திரும்ப வரவே வராது. அந்த ஷேரை ஃபோர் ஃபீச்சர் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தர் ஐ எம் நாட் அ ஷேர் ஹோல்டர் ஆஃப் தட் கம்பெனி அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் கெட் தட் மணி. பட் இதே இது லைன் ஆன் ஷேர்ஸ் அப்படின்னா அதுல வந்து எனக்கு அந்த அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி நான் பே பண்ணது எனக்கு திரும்ப கிடைச்சிரும். அண்ட் அட் தி சேம் டைம் ஐம் நாட் அ ஷேர் ஹோல்டர் ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ அதுதான் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த லைன் ஆன் ஷேர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த கம்பெனி வந்து இந்த லைன் ஆன் ஷேர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த தாராளமா அவங்க ஃபியூச்சர்ல பண்ணலாம் இன் சர்டன் கேசஸ். அதாவது ப்ராப்பரா பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இவங்க இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல இருந்தா மட்டும்தான் அவங்க இதை பண்ண முடியும். இல்லைன்னா அதை ஃபோர் ஃபீச்சர் தான் அவங்க பண்ணி ஆகணும். ஓகே, அண்ட் நாவ் இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா பிரேம் அப்படிங்கிற ஷேர் ஹோல்டர் வந்து பிரியா அண்ட் கோ லிமிடெட் கம்பெனில 900 rupees கூட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, பிரியா அண்ட் கம்பெனி வந்து இந்த பிரேம்க்கு 900 rupees worth கூட்ஸை கொடுத்திருக்காங்க. அண்ட் 1200 for final call on 600 shares credited with rupees 8 paid per share. என்னன்னா ஃபைனல் காலை பொறுத்த வரையும் they have to pay 2 rupees for 600 shares. அவங்க ஆல்ரெடி 8 rupees பே பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரியா அண்ட் கோ லிமிடெட் enforced to line by selling 400 of these shares at rupees 6 per share. ஸோ இந்த 600 ஷேர்ஸ்ல 400 ஷேர்ஸ் உங்களுக்கு இன்னும் 200 ஷேர்ஸ் இருக்கு, அதுக்கான ஃபைனல் காலாவது நீங்க பே பண்ணுங்க. பட் இந்த 400 ஷேர்ஸை நாங்க லைன் பண்ணி நாங்க வேற ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிரியான்கோ சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம பண்ணணும். ஸோ எங்கேயும் நமக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவைப்படாது. ஏன்னா நான் உங்களுக்கு கொஸ்டின்லயே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் இங்க சொல்றேன். அதாவது என்னன்னா அமௌண்ட் கொடுக்க வேண்டியது 900 rupees, ஃபைனல் கால் டியூ வந்து 1200. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 2100 rupees அவங்க கொடுக்கணும். அமௌண்ட் ஆல்ரெடி பெய்ட் பர் ஷேர் வந்து 8 rupees. ஷேர் சோல்ட் பை கம்பெனி 400 ஷேர்ஸ். ஸோ 400 into 6 rupees 2400. ஓகே, 2400 rupees ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 2100, நமக்கு வந்திருக்கிறது இப்போ 2400. ஓகே, இப்போ அமௌண்ட் பெய்ட் அப் ஆன் ஷேர்ஸ் சோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு 8 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ 400 ஷேர்ஸ் நம்ம லைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும்? 3200 rupees கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த 3200 rupees வந்து அன்பெய்ட் கால் பர் ஷேர் வந்து ஓகே அன்பெய்ட் கால் பர் ஷேர் வந்து 2. ஸோ 400 into 2 800 rupees. அவங்க ஆல்ரெடி கொடுத்தது 3200. ஸோ இதெல்லாம் இந்த வேல்யூ எல்லாம் வச்சுதான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பண்ண போறோம். ஃபார் அமௌண்ட் டியூ ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் பிரேம் அக்கௌண்ட் டெட்டார், அதாவது என்னன்னா அவங்களோட லைன் ஆன் ஷேர்ஸ்ன்னு பண்ணிட்டோம். அப்ப அவங்களுக்கு நாம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி பிரேம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பிரேம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஃபார் அமௌண்ட் டியூ ஃப்ரம் ஷேர் ஹோல்டர். ஓகே, இங்க ஷேர் ஹோல்டருங்கிறவரு பிரேம். ஓகே, பிரேம் கிட்ட இருந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டுக்கான என்ட்ரி இது. ஸோ பிரேமோட கையில இப்ப 2100 rupees இருக்கு. அந்த 2100 rupees யாருக்கு வந்து சேரணும்? கூட்ஸ் வாங்கினதுனால அந்த பர்பஸ்க்காக ஒரு 900 rupees வந்து
சேரணும். அடுத்தது ஷேர் ஃபைனல் கால் ஒரு 1200 ரூபீஸா. ஸோ அவர்கிட்ட இருக்கிற இந்த 2100 ரூபீஸ் ஹேஸ் டு கோ டு கூட்ஸ் சப்ளைட் அண்ட் ஷேர் ஃபைனல் கால். அதுக்கப்புறம் திரும்ப இது வந்து அவர் தரல அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி. ஓகே. அடுத்தது வந்து ஃபார் சேல் ஆஃப் ஷேர்ஸ் அண்டர் லைன். ஸோ இப்போ லைன் மூலமா ஷேர்ஸை விற்கிறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ ரூபாய் வருது? ஒரு ஷேருக்கு 6 ரூபீஸ்னு வருது. எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம வந்து சேல் பண்றோம்? 400 ஷேர்ஸ். ஸோ 400 into 6 rupees 2400. நமக்கு வந்து சேர்றது 2400 rupees. அது வந்து யாருக்கு போகணும்? பிரேம்க்கு போகணும். 400 ஷேர்ஸ் அதுல 6 rupees கொடுத்து 2400 பிரேம்க்கு போகுது. ஓகே. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆஃப் பேலன்ஸ் டு பிரேம். ஸோ இங்க ரீஃபண்ட் பண்றது எவ்வளோ? ஆல்ரெடி அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 600 ஷேர்ஸ்ல 400 ஷேர்ஸ்னே வச்சுக்கோங்க. 400 ஷேர்ஸ் into 8 எவ்வளோ? அது நாம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோமா? எஸ், 3200. ஸோ 3200ல நாம இங்க எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 2400 தான் கொடுத்துருக்கோம். ஓகே. அந்த 2400லயுமே இங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? 400 into 2 800 ரூபீஸ் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இங்க 2400, இங்க 2100. அவர் கையில இருக்கிறது 2100. இங்க சேல் ப்ரோசீட் வந்து 2400. பேலன்ஸ் 300 இருக்கா? அதுதான் நாம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரீஃபண்ட் ஆஃப் பேலன்ஸ் டு பிரேம். ஸோ பிரேம் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். The surplus amount returned to பிரேம். ஓகே. ஸோ அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை பிரேம்கே கொடுக்குறோம். அதாவது 6 ரூபீஸ் வச்சு விற்றோம் இல்லையா? அதில் வர சர்ப்ளஸ் அமௌண்ட்டை நம்ம பிரேம்கே திருப்பி கொடுக்கறதுனால அதுக்கான என்ட்ரி இது. ஓகே. ஸோ அதுதான் நாம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் டியூ ஃப்ரம் பிரேம் வந்து 2100. பட் அவரு கிட்ட இருந்து நம்ம எடுத்து வித் ஷேர்னால வந்த அமௌண்ட் 2400. அப்ப இந்த எக்ஸஸ் 300 அவருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இவ்வளோ தான் ஜர்னல் என்ட்ரிஸ் இல்லை. ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. It is signing off Dr. Shanti. Thank you once again.